அமைச்சர்களாக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்கள் சுத்தமான கரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் 1000 காய்க்கு ஒரு சூத்தை என்று கூறுவார்கள். அதற்கு ஒப்பாக ஒரு சிலர் ஊழல்வாதிகளும் ஒரு சிலர் ஏமாற்றுக்காரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சம்பந்தன் ஐயா அவர்களில் இருந்து ஏன் இயக்கங்களில் இருந்து எதுவும் இல்லை. மக்களை கொன்றதும், மாவீரர்களை உருவாக்கியதும், பல படித்தவர்களை கொலை செய்ததும், மற்றும் பல படிக்க இருந்த அந்த இளைஞர்களை படிப்பு அறிவில்லாமல் ஆக்கியதும், இளைஞர்கள் என்று புறப்பட்ட அத்தனை இயக்கங்களுக்கும் நிச்சயமாக அந்த தொப்பி அளவாக இருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நாங்கள் தான் இயக்கம், நாங்கள் இப்பொழுதும் ஆயுதத்தை தூக்கி போராடி விடுவோம், இருந்தாலும் சற்று பொறுமையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற தொனியிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி இந்தியா ஈழத்தமிழர்களையும் இலங்கை மக்களாகத்தான் பார்க்கிறது. சிங்கள மக்கள், இஸ்லாமிய மக்கள், தமிழ் மக்கள் என்று பார்க்கிறதே தவிர இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே கொடுக்கப்பட வேண்டிய எத்தனையோ உரிமைகளை இந்திய மத்திய அரசு கொடுக்காத அரசு இவர்களுக்கு செவி சாய்க்குமா?